ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில போய் காய் வாங்கின வீடியோ ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? எப்படி காய் வாங்கணும்? இந்த காய்கறி வாங்குறதுலயே எப்படி நம்ம சேமிக்க முடியும்? சிக்கனம் பண்ண முடியும்? அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சந்தையில காய் வாங்குனதுக்கப்புறம் வீட்ல போய் நம்ம காய வச்சு அத பத்தி பேச போறோம். ஸோ இதோட கிளிப்பிங்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க சந்தைக்கு வந்தாச்சு. எங்க ஊர்ல சந்தை பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 நாள் மட்டும் தான். அதுவும் சனிக்கிழமை மட்டும் தான். காலையில இருக்காது. சனிக்கிழமை சாயங்காலமா இருக்கும். ஸோ 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 4 மணிக்கு மேல சாயங்காலமா சனிக்கிழமை நடக்கிறது தான் எங்க ஊர் சந்தை. பட் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில ஊர்ல வந்து வாரத்துல 2 நாள் சந்தை இருக்கும். வாரத்துல 3 நாள் இருக்கும். இல்ல வாரத்துல 1 நாள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நாங்க இருக்க ஏரியால ஒரே நாள் மட்டும் சனிக்கிழமை சந்தை தான். சனி சந்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சந்தையில காய்கறி வாங்குறத விட, மார்க்கெட்ல வாங்குறாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறமேட்டு மளிகை கடை, இந்த மாதிரி இதில வந்து பக்கத்திலேயே இருக்கறனால வாங்கிக்கிறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி காய் வாங்கும்போது, காய்கறி ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, அவங்க ஷாப்புக்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வேலை செய்ற ஆளுங்களுக்கு எல்லாம் சம்பளம், வாடகைலாம் குடுக்கணும். அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி தான் நம்ம காய்கறி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா நம்ம சந்தையில வாங்கும்போது அவ்ளோ ரேட்லாம் இருக்காது. ரேட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் குறைவாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, ஃப்ரெஷ்ஷான காய்கறினா கொஞ்சம் கரெக்டான ரேட்டும், ப்ளஸ் வந்து சந்தையில வந்து கூறு காய்ன்னு விப்பாங்க. கொஞ்சம் பட்ஜெட் பத்தல, பட்ஜெட் கம்மியா தான் இருக்கு. எங்களுக்கு ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதும் காய்கறி அப்படிங்கிறவங்க, ஆனா ரேட்டு மட்டும் கம்மியா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு சந்தையில பார்த்தீங்கன்னா, கூறு காய் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதில அளவும் அதிகமா இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ரேட்டுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்ல ரேட்டு இருந்தாலும் பரவால்ல, எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்டின்னா, அது மாதிரியுமே சந்தையில இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரியும் வாங்கிக்கலாம். பட் நம்ம சந்தையில வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து நம்ம மளிகை கடை இதுங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு சந்தை வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். அது இல்லாம சந்தையில வந்து நமக்கு எல்லாமே இருக்கும். அதுவும் எங்க ஊர் சனி சந்தையில பார்த்தீங்கன்னா, காய்கறியிலருந்து, மளிகை ஜாமான்லருந்து, குழந்தைங்களுக்கு இந்த டீ ஷர்ட்டு இது, பெண்களுக்கு வந்து நைட்டி இந்த மாரி வீட்டு யூஸ் போடுறோம்ல, ரஃப்பா போடுற ட்ரெஸ்ஸு, ஜென்ஸ்க்குலாம் லுங்கி, ஹாஃப் பேண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள். குழந்தைங்களுக்கு பொம்மையிலருந்து இந்த மாரி மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், விளக்கமாறுலருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் சந்தையில இருக்கும். ஸோ அந்த மாரி சில சந்தைக்கு நம்ம போகும்போது, நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து எல்லாத்தையுமே நம்மளால வாங்க முடியும். அதுவும் கொஞ்சம் கரெக்டான பட்ஜெட்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து வாங்க முடியும். அதனால மேக்ஸிமம் உங்களால முடிஞ்சா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, சந்தையில பர்ச்சேஸ் பண்றது நமக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஸோ நீங்களுமே அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க வாரத்துல 1 நாள் மட்டும் தான் சந்தைக்கு போறோம். ஏன்னா 1 நாள் மட்டும் தான் இருக்கு. நாங்க எங்க வீட்ல 3 பேரு தான். நானு, என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட பையன். பையனும் குட்டி பையன் தான். ஸோ எங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான். நான் இந்த விஷயங்கள் மட்டும் வாங்கிக்குவேன். மேக்ஸிமம் நான் ரெகுலரா வாங்குறது பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, சாமிக்கு பூவு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் இதெல்லாம் காமனா வாங்குற விஷயம். பட் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வேறுபடும். இந்த வீக் வாங்குற காய்கறி மோஸ்ட்லி நான் நெக்ஸ்ட் வீக் வாங்க மாட்டேன். வேணா வேற தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம ஒரே ரொட்டீன் பேஸ்லயே காய்கறி வாங்குறனால பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்ம வந்து எல்லா காய்கறியுமே சாப்பிடணும். அதனால நான் இப்ப இந்த வாரம் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா, மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு காமனா வாங்குவேன். ஏன்னா என் பையனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்குவேன். மீதி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாரம் இதெல்லாம் வாங்கியிருக்கேனா, அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து நான் பொடலங்கா, பீர்க்கங்கா, அந்த மாரி காய்கள் தான் நான் அவரைக்காய். ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் நான் வந்து வாங்குவேன். முள்ளங்கி அப்படி வாங்குவேன். ஸோ வீக்லி வந்து காய்கறி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ம் அத வந்து நீங்க நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ரொம்பவே நல்லது. ஏன்னா, நம்ம ஒரே மாரி ரொட்டீனா வாங்குனா, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ அதையே அவங்க சாப்பிட்டு மத்த காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த வீக் இப்படி வாங்குறோம்னா, அடுத்த வீக் வந்து நம்ம வேற மாதிரி தான் வாங்கணும். மெயினா பாவக்காய் இதெல்லாம் நம்ம வாங்குறதே கிடையாது. ரொம்ப ரொட்டீன் பேஸ்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க மாத்தி பாருங்க. உங்க வீட்லயும் எல்லாமே அவங்களும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
காய்கறி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. அழுகாம இந்த மாரி வாங்குங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அங்க என்னமோ இருக்கிறத எடுத்து போட்டு வந்துருவாங்க. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஒவ்வொன்னும் டேமேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காம நல்ல காய்கறி வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம காசு குடுத்து வாங்குறோம். ஸோ அதனால டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வராம ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து எடுத்து போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அளவு கீரை வாங்குங்க. நான் எப்பவும் வீக்லி ஒன்ஸ் 2 கத்த இல்ல 1 கத்த கன்ஃபார்ம் வாங்கிருவேன். இன்னைக்கு நான் 1 கத்து தான் வாங்கியிருக்கேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா, மிளகு தக்காளியும் வாங்குவேன். இந்த தடவ மிளகு தக்காளி கீரை வாங்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசனல் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து செலவாவாது. ஏன்னா எந்தெந்த சீசன்ல எந்தெந்த வெஜிடபிள் இருக்கோ, அத கொஞ்சம் நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நமக்கு அது ரேட் குறைவா இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப நமக்கு ஒவ்வொரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காய் ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கும்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சீசனல் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது, உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ ஒரு அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க அட்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொன்னையுமே நம்ம இந்த மாரி டப்பா பாக்ஸ் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கிட்டத்தட்ட இது 1 வீக் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எதுவுமே ஆவாது. இதே நம்ம இந்த காகிதத்தில வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ உள்ளதெல்லாம் கொஞ்சம் அழுகிரும். நான் இப்ப காகிதத்தில வைக்கிற சில இந்த கீரை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இத நான் அப்படியே வைக்க மாட்டேன். இப்ப டைம் இல்ல நைட்டு நான் வந்து டின்னர் சமைக்கணும். அதனால இப்போதைக்கு நான் இப்படி வச்சுட்டேன். பட் நாளைக்கு ஆஃப்டர்நூன் நான் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீரை எல்லாமே பீஸ் பீஸா எடுத்துட்டு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா கழுவி காய வச்சு, நான் வந்து ஒரு பாக்ஸில போட்டு வச்சுக்குவேன். புதினா, கொத்தமல்லி தழைலாம். ஏன்னா நம்ம பாக்ஸில போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 1 வீக் வந்து அப்படியே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் நம்ம இந்த மாரி கவர்ல வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடியில உள்ளது ஒரு மாரி அழுகுன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் ஆஸ் யூசுவல் நம்ம எப்படி வைக்கிறோமோ, அந்த மாரி நீங்க கூடையிலேயே வச்சுக்கலாம். நல்லா காத்தோட்டமா வச்சீங்கன்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பூவெல்லாம் நம்ம கவர்லேயே வச்சுக்கலாம். இல்ல பூவுமே மேக்ஸிமம் நம்ம டப்பால போட்டு வச்சாலுமே, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்தலாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் விளாக், டெய்லி விளாகுக்கோசரம் நான் என்னோட இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, காலிஸ் ஐஃபன் போட்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும். ஸோ அதையும் உங்களால முடிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சேனல் நேம் தெரியல அப்படின்னீங்கன்னா, நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கீழ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆட் பண்றேன். பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.